யாருன்னே தெரியாது. நம்மகிட்ட ஏதாவது ஒண்ணு கேட்டாங்கன்னா, நம்ம அவங்களுக்கு தன்மையா தான் பதில் சொல்லுவோம். ஏதோ ஒண்ணு கேட்குறாங்க, ஒரு விலாசம் கேட்குறாங்க, ஏதோ ஒரு தெரியாத ஒரு விஷயம் கேட்குறாங்கன்னா, நம்ம அவங்ககிட்ட ரொம்ப தன்மையா அவங்க கேட்குற கேள்விக்கு நம்ம பதில சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம நகர்ந்து வருவோம். ஆனா, நமக்கு சொந்தமானவங்க கிட்ட தான் நம்ம அதிகமா கோவத்த காட்டுவோம். அதுவும் நம்ம அப்பா. நமக்கு அப்பா அவரு. நம்ம அவர் குழந்தைன்னா, ஒரு பொருள் நம்ம கேட்குறோம்னா, ரொம்ப உரிமையா கேட்போம். ரொம்ப கோவமா அவர்ட்ட தான் நம்ம காட்டுவோம். அவர் தாங்க நம்ம முருகர் தந்தை. அவர்கிட்ட தான் நம்ம இன்னைக்கு சண்டை போட்டுட்ருக்கோம். அழுதுட்ருக்கோம். பாரு என் கண்ண பாரு! நான் எவ்வளோ அழுதுட்ருக்கேன். உன்கிட்ட எல்லாமே குடுக்க முடியும்ல. எல்லாமே உன்கூட இருக்கு. அப்ப ஏன் நீ குடுக்க மாட்டேன்ற? இவ்வளோ உரிமையா நான் கேட்குறேன் உன்கிட்ட. நீ குடுத்து தான் ஆவணும். என்னை ஏன் இவ்வளோ கஷ்டப்படுத்துற? அப்படின்னு நம்ம திட்டுவோம் முருகர. திட்டுவோம், கோவப்படுவோம். அவர தான் நம்ம கொஞ்சுவோம். ஏன்னா, நம்ம நியாயமா தான் அவர்ட்ட கேட்டுட்ருக்கோம். நம்ம